உங்களுக்கு தெரியுமா, இந்த மருத்துவத்த பற்றி பேசும்போது ஒருவித துல்லியம் இருக்கும் அப்படின்னு நாம பொதுவா எதிர்பார்க்கிறோம். ஒரு பொறியியலை போல. ஆமா, கண்டிப்பா. ஒரு இயந்திரத்துல பிரச்சனைன்னு நாம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறோமோ அந்த மாதிரி தான். கரெக்ட். இப்போ உங்க கை உடைஞ்சிருச்சுன்னா, எக்ஸ்ரே எடுக்கும்போது அந்த உடைந்த வெள்ளை கோடு ரொம்ப தெளிவா தெரியும் இல்லையா? மருத்துவர் அதை சுட்டிக்காட்டி, இதோ பிரச்சனை, இங்க தான் எலும்பு உடைந்திருக்கு அப்படின்னு மிக எளிதாக சொல்லிடுவார். உண்மைதான். மனிதர்களாகிய நமக்கு கண்ணுக்கு தெரியும் விஷயங்களையும் எளிதாக புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களையும் பார்ப்பது எப்போதும் ஒருவித நிம்மதியை தரும். பிரச்சனை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிட்டா அதை சரி செய்வது ரொம்ப எளிது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எப்பவுமே உண்டு. ஆனா, நீங்க ஒரு மருத்துவமனைக்கு செல்லும்போது, அந்த எக்ஸ்ரே இயந்திரம் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய போர் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஓ, நீங்க அந்த நோய் தொற்று கட்டுப்பாடு, அதாவது இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பத்தி சொல்றீங்க இல்லையா? ஆமா, அதேதான். அந்த உலகத்திற்குள் நீங்கள் நுழையும்போது, எதிரி யார், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதே உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அது முற்றிலும் மங்கலான, கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமிப் போர். மிக சரியாக சொன்னீங்க. மருத்துவமனைகளில் நோயாளிகளை குணப்படுத்துவது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அவர்களுக்கு புதிய நோய் தொற்றுகள் வராம தடுப்பதுதான். அதனால இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் உங்களை சுற்றி கண்ணுக்கு தெரியாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த பாதுகாப்பு கவசத்தின் வரைபடத்தை பற்றிதான் மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த தலைப்புக்கு நாம 2 முக்கியமான ஆதாரங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமா. ஒன்று தேசிய தர உத்தரவாத தரநிலைகள், அதாவது NQAS உருவாக்கியுள்ள கடுமையான விதிமுறைகள். இது நல்வாழ்வு மையங்களுக்கான ஒரு இறுதி வழிகாட்டி என்று சொல்லலாம். மற்றொன்று கேரள சுகாதாரத்துறையின் ஒரு விரிவான பயிற்சி காணொளி. இந்த NQAS தரநிலைகள் வெறுமனே காகிதத்தில் உள்ள விதிகள் கிடையாது. ஒரு மருத்துவமனை உண்மையிலே தரமாக செயல்படுகிறதா என்பதை அளவிடக்கூடிய கூறுகள் மற்றும் அதை நேரடியாக சரிபார்க்கும் முறைகள் என மிக நுட்பமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது. இது ஆங்கிலத்துல மெஷரபிள் எலிமெண்ட்ஸ் மற்றும் மீன்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அடுத்த முறை நீங்க ஒரு மருத்துவமனைக்கு செல்லும்போது, அங்குள்ள சுவர்கள், தொட்டிகள், குப்பை தொட்டிகள் என ஒவ்வொன்றும் உங்களை எப்படி காக்கிறது என்பதை இந்த உரையாடல் உங்களுக்கு கண்டிப்பா புரிய வைக்கும். சரி, இதை விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா. எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? அதாவது பளபளப்பான மருத்துவ உபகரணங்கள பற்றியும் மருந்துகள பற்றியும் பேசுவதற்கு முன்னாடி, அங்கு பணியாற்றும் மனிதர்கள பற்றி நாம் முதல்ல பேசணும். ஓ, அந்த நல்வாழ்வு மையங்கள்ல வேலை செய்யற பணியாளர்கள் பத்தியா? ஆமா. ஒரு நோயாளியை பாதுகாப்பதற்கான முதல் படி, அங்குள்ள செவிலியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் ஊசி போடுவதிலிருந்து தொடங்குகிறது என்பது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதாவது ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் டெட்டனஸ் தடுப்பூசிகள் அவர்களுக்கு போடப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அதிலும் குறிப்பாக அவர்களின் டைட்டர் அளவு 10க்கு மேல் இருக்கிறதா என்று சோதிக்க வேண்டும் அப்படின்னு விதிமுறைகள்ல ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஆமா, அதான் எனக்கு ஒரு கேள்வி. நோயாளியை காப்பாற்ற ஏன் ஊழியர்களின் ரத்தத்தை சோதிக்க வேண்டும்? இது கொஞ்சம் விசித்திரமா இருக்குதே. இது மேலோட்டமாக பார்ப்பதற்கு முரணாக தோன்றலாம். ஆனால் இதில்தான் நோய் தொற்று கட்டுப்பாட்டின், அதாவது இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் அடிப்படை இருக்கு. அப்படியா? அது எப்படி? இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு சுகாதார பணியாளர் தினமும் நூற்றுக்கணக்கான நோயாளிகளை சந்திக்கிறார். அவருக்கு ஹெப்படைட்டிஸ் பி போன்ற கொடிய நோய்களுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை என்றால் அவர் எளிதில் பாதிக்கப்படுவார் என்பது மட்டுமல்ல. ஓஹோ, அந்த மருத்துவமனை முழுவதற்கும் அவரே அந்த நோயை பரப்பும் ஒரு கடத்தியாக மாறிவிடுவார், அப்படிதானே? சரியாக புரிந்து கொண்டீர்கள். ஒரு சூப்பர் ஸ்ப்ரெட்டராக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விதி. அதனாலதான் சிறுவயதில் தடுப்பூசி போட்டோமா இல்லையா என்ற சந்தேகம் இருந்தால் அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. அப்போ அந்த டைட்டர் பரிசோதனை செய்து ரத்தத்தில் ஆன்டிபாடிகளின் அளவு 10க்கு மேல் உள்ளதா என்பதை உறுதி செய்யணும். ஆமாம். NQAS மதிப்பீட்டாளர்கள் மருத்துவமனைக்கு வரும்போது நீங்க தடுப்பூசி போட்டீங்களா அப்படின்னு வாய்வார்த்தையாக கேட்க மாட்டார்கள். அப்புறம் எப்படி செக் பண்ணுவாங்க? அதற்கான சரிபார்க்கும் முறை என்பது ஊழியர்களின் சுகாதார பதிவேடுகளை நேரடியாக எடுத்து பார்ப்பதுதான். மேலும் இதை கண்காணிக்கவே ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஒரு நோய் தொற்று கட்டுப்பாட்டு குழு, அதாவது இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் கமிட்டி கட்டாயம் இருக்க வேண்டும். ஓ, அதற்கென ஒரு சிறப்பு செவிலியர் கூட இருக்கணும்னு படிச்சேன். எந்த ஒரு விஷயமும் பதிவேடுகளில் இல்லை என்றால் அது நடக்கவே இல்லை என்றுதான் அர்த்தம், இல்லையா? 100க்கு 100 உண்மை. சரி, ஊழியர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அடுத்து அவங்க வேலை செய்யும் இடத்தின் தூய்மை ரொம்ப முக்கியம். அதுல இந்த NQAS-இன் F2 ஸ்டாண்டர்ட் ரொம்ப நுட்பமா பல விஷயங்களை சொல்லுது. தரையை சுத்தம் செய்ய
3 பக்கெட் முறை பயன்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டுதல்கள் சொல்கின்றன. அது என்ன 3 பக்கெட் முறை? ஒரு வாளியில் தண்ணீர் வைத்து துடைப்பதுதானே வழக்கம். ஏன் 3 வாளிகள்? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு வாளியில் தண்ணீரை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய மருத்துவமனையை துடைத்தால் என்னாகும்? அந்த தண்ணி சீக்கிரமா அழுக்காயிடுமே. அழுக்காகிறது மட்டும் பிரச்சனை இல்ல. முதல் அலையில் உள்ள கிருமிகளை துடைத்து அந்த தண்ணீரில் பிழிவீர்கள். 3வது அறைக்கு செல்லும்போது அந்த தண்ணீர் கிருமிகளின் கூடாரமாக மாறியிருக்கும். அடக்கடவுளே, அது உண்மையாகவே ஒரு கிருமி சூப் போல மாறிவிடுமே. கரெக்ட். நீங்க தரையை சுத்தம் செய்யவில்லை. மாறாக முதல் அறையில் இருந்த கிருமிகளை பரவலாக எல்லா அறைகளுக்கும் பூசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ரொம்ப அருவருப்பான விஷயமா இருக்கே. இதை எப்படி தவிர்க்கிறது? அதை தவிர்க்கத்தான் 3 பக்கெட் முறை. ஒரு வாளியில் சுத்தமான தண்ணீர், 2வதில் 1% ஹைப்போகுளோரைட் கலந்த கிருமிநாசினி, 3வதில் மாப் செய்த பிறங்க பிழிவதற்கான தண்ணீர். இதன் மூலம் கிருமிகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரவுவது தடுக்கப்படுகிறது. இந்த நுட்பமான விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமளிக்கின்றன. இதே நுட்பம் அவர்கள் கை கழுவும் தொட்டியிலும் இருப்பது நான் கவனித்தேன். ஆமா, அந்த வாஷ் பேசன் பத்தி சொல்றீங்களா? ஆமாம், அந்த தொட்டி அகலமாகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் முழங்கையால் இயக்கப்படும் குழாய்கள், அதாவது எல்போ ஆபரேட்டட் டேப்ஸ் இருக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். இத படிக்கும்போது எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆனது. என்ன தோணுச்சு உங்களுக்கு? நான் அசுத்தமான கைகளால் ஒரு குழாயை திறந்து கைகளை கழுவிவிட்டு மீண்டும் அதே அசுத்தமான குழாயை தொட்டு மூடினால் கிருமிகள் மீண்டும் என் கைக்கே வந்துவிடும் இல்லையா? அதை தவிர்க்கத்தான் முழங்கையால் மூடும் குழாய்களா? மிக துல்லியமாக கண்டுபிடித்து விட்டீர்கள். கை கழுவுவது மட்டும் முக்கியமல்ல, கழுவிய பிறகு நீங்க எதை தொடப்போகிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியம். உங்களின் சுத்தமான விரல்கள் மீண்டும் அந்த அசுத்தமான குழாயின் பிடியை தொடவே கூடாது. இத பாக்குறதுக்கு ஒரு விமானி விமானத்தை எடுத்ததற்கு முன் செய்யும் பரிசோதனை போல இருக்குதே. அப்படியானால் அந்த வாஷ் பேசின் ஏன் அகலமாகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கும் இதே போல ஒரு வலுவான காரணம் இருக்குமே. தண்ணீர் வெளியே தெரிப்பதை தவிர்க்கவா? கண்டிப்பா. தொட்டி ஆழமில்லாமல் இருந்தா நீங்க கை கழுவும்போது அந்த அசுத்தமான தண்ணீர் தெரித்து உங்கள் ஆடைகளிலோ அல்லது பக்கத்தில் உள்ள மேசையிலோ படும். அது குறுக்கு நோய் தொற்றுக்கு வழிவகுக்கும். இது ஆங்கிலத்துல கிராஸ் கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ, இத கூட அந்த மதிப்பீட்டாளர்கள் செக் பண்ணுவாங்களா? ஆமா, இதனால தான் NQAS மதிப்பீட்டாளர்கள் இந்த தொட்டியின் அளவையும் குழாய் எப்படி இயங்குகிறது என்பதையும் நேரடி கண்காணிப்பு மூலம் சரிபார்ப்பார்கள். மேலும் உலக சுகாதார அமைப்பின் 5 தருணங்கள் மற்றும் 6 படிகள் கொண்ட கை கழுவு முறையை ஊழியர்கள் சரியாக பின்பற்றுகிறார்களா என்பதையும் செய்முறை மூலம் செய்து காட்ட சொல்வாங்க. அந்த 5 தருணங்கள் என்பது நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பதற்கு முன்பும் பின்பும் என மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப கைகள் சுத்தமாகிவிட்டன, தரையும் சுத்தமாகிவிட்டது. ஆமா, ஆனா அது மட்டும் பத்தாது. அதான், காற்றில் பரவும் கிருமிகள் அல்லது ரத்தம் தெறிக்கும் ஆபாயம் உள்ள சிகிச்சைகளில் உடலின் மற்ற பகுதிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டாமா? அடுத்தபடியாக தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள், அதாவது PPE பற்றி பார்ப்போம். இது NQAS-இன் F3 ஸ்டாண்டர்ட்ல வருது. மருத்துவ பணியாளர்களின் கவசம் இதுதான். இதுல பாத்தீங்கன்னா மாஸ்குகளின் பயன்பாடு மிக மிக முக்கியமானது. மாஸ்குகளை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கோவிட் காலத்தில் பலரும் 2 மருத்துவ மாஸ்குகளை ஒன்றாக அணிந்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆமா, அந்த சர்ஜிக்கல் மாஸ்குகள் தானே. ஆமாம், ஒன்றுக்கு 2 மாஸ்க் அணிந்தால் அதிக பாதுகாப்பு என்று நினைத்தார்களே, அது சரியான முறைதானா? அது ஒரு மிகப்பெரிய மாயை. 2 ஒரே மாதிரியான சர்ஜிக்கல் மாஸ்குகளை ஒன்றாக அணிவது பாதுகாப்பற்றது. அது உண்மையான டபுள் மாஸ்கிங் கிடையாது. நிஜமாவா? ஏன்? 2 அடுக்குகள் இருக்கும்போது கிருமிகள் உள்ளே நுழைய சிரமப்படும் அல்லவா? பிரச்சனை அந்த அடுக்குகள்ல இல்ல, மாஸ்க் முகத்தோடு எப்படி பொருந்துகிறது, அதாவது ஃபிட் ஆகுது அப்படிங்கறதுல தான் இருக்கு. சர்ஜிக்கல் மாஸ்குகள் சற்று தளர்வானவை. ஓ, கொஞ்சம் லூசா இருக்கும்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க 2ஐ அணியும் போது கன்னத்தின் ஓரங்களில் பெரிய இடைவெளிகள் ஏற்படும். காற்று எப்போதும் தனக்கு எளிதான வழியை தான் தேடும். அட பாவமே! அப்ப மாஸ்க் வழியாக செல்வதற்கு பதிலாக அந்த இடைவெளிகள் வழியாக கிருமிகள் நேரடியாக மூக்கிற்குள் சென்றுவிடும் இல்லையா? கரெக்ட். அதனால 2 சர்ஜிக்கல் மாஸ்க் போடுறது எந்த வகையிலும் உதவாது. அப்படியானால் சரியான டபுள் மாஸ்கிங் முறை என்ன? ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க் அணிந்து அதன் மீது ஒரு துணி மாஸ்க் அணிவதுதான் சரியான முறை. துணி மாஸ்க் உள்ளே இருக்கும் சர்ஜிக்கல் மாஸ்க முகத்தோடு இறுக்கமாக பிடித்துக்கொள்ள உதவும். அந்த இடைவெளிகளை அடைக்கும். ஓஹோ, இது தெரியாம நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்களே.
சரி, இந்த N95 மாஸ்க் பத்தி என்ன சொல்றாங்க? நல்ல கேள்வி. அதிக ஆபத்துள்ள இடங்களில் பயன்படுத்தப்படும் N95 மாஸ்க் அணிந்தால் அதனுடன் வேறு எந்த மாஸ்கும் அணியவே கூடாது. அதை அணிந்த பின் காற்று கசிவு பரிசோதனை, அதாவது ஃபிட் டெஸ்ட் செய்வது கட்டாயம். அப்படியா? பலரும் இதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து கையுறைகள், அதாவது கிளவுஸ் பற்றி பேசலாம். ஒருமுறை பயன்படுத்தும் கையுறைகளை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆமா, அது ரொம்ப அடிப்படை. ஆனால் மருத்துவமனைகளை சுத்தம் செய்ய பயன்படும் தடிமனான யூட்டிலிட்டி கையுறைகள் பற்றி ஆதாரங்களில் ஒரு சுவாரஸ்யமான விதி இருந்தது. அந்த கையுறைகள் ஒவ்வொரு பணியாளருக்கும் தனித்தனியாக வழங்கப்பட வேண்டும் என்றும் அதில் அவர்களின் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியா தோணுச்சா என்ன? ஆமா, ஆரம்பத்துல அப்படித்தான் தோணுச்சே. ஒரு கையுறையில் பெயர் எழுதுவதெல்லாம் அதிகப்படியான வேலை என்று நினைத்தேன். ஆனால் சற்று யோசித்துப் பார்த்தால் அந்த பணியை செய்யும் 2 அல்லது 3 ஊழியர்கள் ஒரே கையுறையை பகிர்ந்து கொண்டால் ஒருவரின் கையில் உள்ள தோல் வியாதியோ அல்லது தொற்றோ மற்றவருக்கும் எளிதாக பரவிவிடும் இல்லையா? உங்க பகுப்பாய்வும் மிகச்சரியானது. இதத்தான் நாங்க மீண்டும் அந்த குறுக்கு நோய் தொற்று அப்படின்னு சொல்றோம். கழிவறைகளை சுத்தம் செய்யவும் அசுத்தமான இடங்களை கையாளவும் பயன்படும் யூட்டிலிட்டி கையுறைகள் ஒருபோதும் பகிரப்படக்கூடாது. ஓஹோ, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி கிளவ்ஸ் இருக்கணும், அதுல அவங்க பேர் இருக்கணும். ஆமாம், மதிப்பீட்டாளர்கள் இந்த கையுறைகளில் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை நேரடியாக சரிபார்ப்பார்கள். இது ஊழியர்களின் பாதுகாப்பிற்கான மிக முக்கியமான ஒரு அளவுகோல். சரி, பணியாளர்கள் தங்களுக்கு தேவையான கவசங்களை அணிந்து விட்டார்கள். இப்போது நோயாளிகளின் உடலில் நேரடியாகப்படும் மருத்துவ உபகரணங்களின் நிலை என்ன? அது எப்படி சுத்தம் செய்யப்படுகிறது? இதுதான் நோய் தொற்று கட்டுப்பாட்டின் அடுத்த முக்கியமான கட்டம். NQAS ஸ்டாண்டர்ட் F4ல இது வருது. கிருமி நீக்கம் மற்றும் ஸ்டெரிலைசேஷன். இது எப்படி பண்றாங்க? இப்போ பயன்படுத்தப்பட்ட கத்திரிக்கோல் அல்லது சிடுக்கிகள் போன்ற உபகரணங்களை நேரடியாக தண்ணீர்ல கழுவக்கூடாது. ஏன் நேரடியாக கழுவக்கூடாது? அதுல ரத்தம் அழுக்கெல்லாம் இருக்குமே. அதனாலதான் கழுவக்கூடாது. ரத்தம் படிந்த ஒரு உபகரணத்தை நீங்க பிரஷ்ல தேய்த்து கழுவும்போது அந்த ரத்தத்துளிகள் காற்றில் தெறித்து உங்கள் கண்களிலோ அல்லது முகத்திலோ படலாம். அட, அது ரொம்ப ஆபத்தான விஷயமாச்சே. அதனால முதல்ல அவற்றை 1% ஹைப்போகுளோரைட் கரைசலில் சரியாக 10 நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும். கிருமி நாசினியில் ஊற வைப்பதன் மூலம் பெரும்பாலான கிருமிகள் அழிந்துவிடும். அதன் பிறகு அதை சுத்தம் செய்வது பணியாளருக்கும் பாதுகாப்பானது. ரொம்ப அறிவியல் பூர்வமான அணுகுமுறை. சுத்தம் செய்த பிறகு என்ன செய்வாங்க? சுத்தம் செய்த பிறகு அவற்றை பேக் செய்து ஒரு லேபிள் ஒட்ட வேண்டும். அதுல ஒரு 5 விஷயங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். என்னென்ன விஷயங்கள் அது? பொருள் என்ன, எந்த பிரிவு, பேக் செய்தவர் யார், மேற்பார்வையாளர் யார், எந்த தேதி அப்படிங்கிற அந்த 5 விஷயங்களும் கண்டிப்பா இருக்கணும். ஒரு பார்சலுக்கு முகவரி எழுதுவது போல மிக துல்லியமாக இருக்கிறதே. ஆனால் உண்மையான சவால் இதுக்கு பிறகுதான் தொடங்குகிறது என்று நினைக்கிறேன். கரெக்ட். அடுத்தது ஸ்டெரிலைசேஷன். ஆமா, ஸ்டெரிலைசேஷன் என்று வரும்போது நல்வாழ்வு மையங்களில் மருத்துவ உபகரணங்களை சுத்தம் செய்ய வீடுகளில் பயன்படுத்தும் பிரஷர் குக்கர்களை பயன்படுத்துவது ஆபத்தானது என்று வழிகாட்டுதல்களில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதை படித்ததும் எனக்கு ஒரு நிமிடம் அதிர்ச்சியாக இருந்தது. வீடுகள்ல நம்ம பயன்படுத்துற பிரஷர் குக்கர்களையா இங்க பயன்படுத்தினாங்களா? நீங்க கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. ஆனா கிராமப்புறங்களில் உள்ள சிறிய கிளினிக்குகளில் முன்பு அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. ஓ, வீடுகளில் நாம் இறைச்சியை வேக வைக்க குக்கரை பயன்படுத்துகிறோம். அதே ஆவி மற்றும் அழுத்தத்தை பயன்படுத்தி மருத்துவ உபகரணங்களில் உள்ள கிருமிகளை கொல்லலாம் என்று நினைத்திருக்கலாம். அதனால்தான் குக்கர்களை பயன்படுத்தினார்களா? ஆனால் அது ஏன் போதாது? நீங்க சொன்னது மிகச்சரியான காரணம். பார்க்க இரண்டும் ஒரே தத்துவத்தில் தான் இயங்குகின்றன. ஆட்டோக்ளேவ் இயந்திரமும் குக்கரும் நீராவியையும் அழுத்தத்தையும் தான் பயன்படுத்துகின்றன. அப்புறம் என்ன பிரச்சனை? குடிக்கும் நீரில் இறந்துவிடும். ஆனால் கிருமிகளின் வித்துகள், அதாவது ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை கிருமிகள் உள்ளன. அவை பாக்டீரியாக்கள் தங்களுக்கு தாங்களே அணிந்து கொள்ளும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போன்றது. அடேங்கப்பா, அந்த அளவுக்காவே வலிமையானவையா? ஆமாம், 100 டிகிரி கொதிக்கும் நீர் அவற்றிற்கு ஒரு சாதாரண வெந்நீர் குளியல் போலதான். ஒண்ணுமே ஆகாது. அப்போ அந்த வித்துகளை அழிக்க என்னதான் செய்யணும்? அந்த வித்துகளை அழிக்க வேண்டுமென்றால் 121 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 15 பவுண்ட் அழுத்தமும் கட்டாயம் தேவை. இந்த அதீத அழுத்தமும் வெப்பமும் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு இருக்க வேண்டும். ஓஹோ, அந்த 15 பவுண்ட் அழுத்தம், 121 டிகிரி வெப்பம், 30 நிமிஷம். அப்போதான் அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் உடைந்து கிருமி சாகுன்னு சொல்றீங்க. மிகச்சரி. இப்போ எனக்கு தெளிவா புரிகிறது. நம் வீடுகளில் உள்ள பிரஷர் குக்கர்கள் அதிகபட்சம் 3 முதல் 4 பவுண்ட் அழுத்தத்தை மட்டுமே தரும். அது இந்த வித்துகளை ஒன்றும் செய்யாது.
ஆட்டோகிளேவ் இயந்திரம் என்பது கிருமிகள் தப்பிக்கவே முடியாத ஒரு உச்சக்கட்ட உயர் தொழில்நுட்ப உலை போல செயல்படுகிறது. ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆனால் ஆட்டோகிளேவில் உபகரணங்களை வைத்து எடுத்தவுடன் எல்லாம் சுத்தமாகிவிட்டது என்று நாம் கண்மூடித்தனமாக நம்பிவிட முடியாது. ஏன்? அந்த மெஷின்ல தானே எல்லா கிருமியும் செத்துடுமே. மிஷின் சரியா வேலை செஞ்சதான் நமக்கு எப்படி தெரியும்? அது முழுமையாக வேலை செய்ததா என்பதை உறுதி செய்ய சிக்னோலாக் போன்ற தரக்குறிகாட்டிகள், அதாவது கெமிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பயன்படுத்துவார்கள். சிக்னோலாக் அப்படின்னா என்ன? இது ஒரு சின்ன டேப் அல்லது ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். ஸ்டெர்லைசேஷன் முழுமையாக முடிந்தால் அந்த 121 டிகிரி வெப்பம் பட்டால் மட்டுமே அந்த ஸ்டிக்கரின் நிறம் மாறும். நிறம் மாறவில்லை என்றால் இயந்திரம் சரியாக வேலை செய்யவில்லை என்று அர்த்தம். எவ்ளோ நுட்பமான சரிபார்க்கும் முறை. இத அந்த அசஸஸ் கண்டிப்பா செக் பண்ணுவாங்க இல்லையா? ஆமா, இது ஒரு முக்கியமான மீன்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன். சரி, இரும்பினாலான உபகரணங்களை ஆட்டோகிளேவில் வைத்து விடலாம். ஆனால் வெப்பத்தை தாங்க முடியாத சில பிளாஸ்டிக் அல்லது ரப்பர் டியூப்கள், டிஜிட்டல் தெர்மோமீட்டர்கள் போன்றவற்றுக்கு என்ன செய்வது? அவை அந்த 121 டிகிரியில உருகிவிடுமே. அதற்கும் வழிகாட்டுதல்கள் உள்ளன. வெப்பத்தை தாங்க முடியாத உபகரணங்களுக்கு சைடெக்ஸ் எனப்படும் உயர்நிலை கிருமிநாசினி, அதாவது ஹை லெவல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் பயன்படுகிறது. ஓ, டிஜிட்டல் தெர்மோமீட்டர்கள் போன்றவற்றுக்கும் இதே முறைதானா? இல்ல, டிஜிட்டல் தெர்மோமீட்டர்கள் போன்றவற்றுக்கு 70% ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது. எதை எந்த முறையில் எவ்வளவு நேரம் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்கான முழுமையான வரைபடம் NQASல ரொம்ப தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, உபகரணங்களை பயன்படுத்தி நோயாளிகளுக்கு சிகிச்சையும் அளித்து விட்டோம். இப்போ அந்த சிகிச்சையிலிருந்து உருவாகும் ரத்தம் தோய்ந்த பஞ்சுகள், ஊசிகள் போன்ற ஆபத்தான கழிவுகள் எங்கே செல்கின்றன? இதுதான் நமது இறுதி பகுதி. இத உயிரி மருத்துவ கழிவு மேலாண்மை, அதாவது பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 5 ஸ்டாண்டர்ட்ஸ்ல வருது. இது ரொம்ப முக்கியமான பகுதின்னு நினைக்கிறேன். ஆனா இது மிகவும் சிக்கலான மற்றும் சட்டப்பூர்வமான ஒரு பகுதி. ஒரு மருத்துவமனையில் உற்பத்தியாகும் மொத்த கழிவுகளில் 80 முதல் 85% சாதாரண கழிவுகள் தான். அதாவது காகிதம், அட்டைப்பட்டி, உணவு கழிவுகள் இதெல்லாம். ஓ, மீதி இருக்கிற அந்த 15% தான் மருத்துவ கழிவுகளா? கரெக்ட். வெறும் 15 முதல் 20% மட்டுமே அபாயகரமான உயிரி மருத்துவ கழிவுகள். இது கேட்பதற்கு சிறிய அளவாக தெரிந்தாலும் ஒரு கற்பனை செய்து பார்ப்போம். 100 லிட்டர் நல்ல குடிதண்ணீர் இருக்கும் ஒரு தொட்டியில் ஒரே ஒரு சொட்டு விஷத்தை கலந்தால் அந்த 100 லிட்டர் தண்ணீரும் விஷமாகிவிடும் அல்லவா? ஆமா, கண்டிப்பா. அதுபோலதான் அந்த 15% உயிரி மருத்துவ கழிவு தவறுதலாக 85% சாதாரண கழிவுகளோட கலந்தால் மொத்த கழிவும் அபாயகரமானதாக மாறிவிடும் என்று ஆதாரங்கள் எச்சரிக்கின்றன. சரியா? மிகச்சரியா சொன்னீங்க. அப்படி நடந்தா அந்த மொத்த கழிவுகளையும் மிக அதிக பணம் செலவழித்து அபாயகரமான முறையில் அழிக்க வேண்டும். அது மருத்துவமனைக்கு பெரிய பொருளாதார இழப்பு. பண இழப்பு மட்டும் இல்ல, அதைவிட முக்கியமா அத கையாளும் தூய்மை பணியாளர்களுக்கு மிகப்பெரிய உயிராபத்து கூட இருக்குமே. உண்மைதான். இதனாலதான் கழிவுகளை உற்பத்தியாகும் இடத்திலேயே தரம் பிரிப்பது, அதாவது செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்றது மிக மிக முக்கியம். இதற்காக தான் மருத்துவமனைகளில் பல வண்ணங்களில் குப்பை தொட்டிகளை வைத்திருக்கார்கள் இல்லையா? கலர் கோடட் பின்ஸ். ஆமா, அந்த வண்ணங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. மஞ்சள் தொட்டி மனித உறுப்புகள் மற்றும் ரத்தம் பட்ட பொருட்களுக்கும், சிவப்பு தொட்டி பிளாஸ்டிக் மற்றும் டியூப்களுக்கும். அப்புறம் வெள்ளை நிற தொட்டி கூர்மையான ஊசிகளுக்கும், நீல நிற தொட்டி உடைந்த கண்ணாடிகளுக்கும் என மிக தெளிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? சரியா சொன்னீங்க. அதுல அந்த ஊசிகளை பயன்படுத்தின பிறகு ரொம்ப கவனமா கையாளணும். பயன்படுத்திய ஊசிகளை மீண்டும் மூடி வைக்கக்கூடாது. ஹப்கட்டர்கள் கொண்டு அதன் முனையை வெட்ட வேண்டும். ஓ, மூடி வைக்க முயற்சிக்கிறப்பதான் கையில குத்திடும்னு நினைக்கிறேன். ஆமா. மேலும் எந்த கழிவையும் மருத்துவமனை வளாகத்தில் எரிக்கக்கூடாது. அதாவது நோ பர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான விதி. சரி, இதுல இன்னொரு முக்கியமான நெறிமுறை உள்ளதாக நான் படித்தேன். அதுதான் 48 மணி நேர விதி. ஆமா, அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விதிமுறை. எந்த ஒரு உயிரி மருத்துவ கழிவையும் உருவாகிய இடத்திலிருந்து 48 மணி நேரத்திற்கு மேல் வைத்திருக்க கூடாது. ஆனா இங்க எனக்கு ஒரு லாஜிக்கான முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு அது? நான் பல சிறிய மருத்துவமனைகளில் பார்த்திருக்கிறேன். அந்த ஊசிகளை போடும் வெள்ளை நிற பெட்டிகள் 1 லிட்டர் அளவுக்கு சிறியதாக இருக்கும். ஆமா, சின்னதா தான் இருக்கும். பெரிய மருத்துவமனைகளில் உள்ளதைப் போல 20 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பெரிய பெட்டிகளை வாங்கி வைத்துக் கொண்டால் அடிக்கடி மாற்ற வேண்டிய செலவு மிச்சமாகும் அல்லவா? ஏன் சிறிய பெட்டிகளை பயன்படுத்துகிறார்கள்? இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. பார்ப்பதற்கு பணம் மிச்சமாவது போலவும் வேலை குறைவது போலவும் தோன்றலாம். ஆனால் நீங்க ஒரு சிறிய கிராமப்புற நல்வாழ்வு மையத்தில் 20 லிட்டர் பெட்டியை வைத்தால் என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள்.
அங்கு தினமும் சில ஊசிகள் தான் பயன்படுத்தப்படும். ஓஹோ, அப்போ அந்த பெரிய பெட்டி நிறைவதற்கு பல மாதங்கள் ஆகுமே. ஆமாம். அப்படியானால் ரத்தம் படிந்த ஊசிகளும் தொற்றுள்ள கழிவுகளும் பல மாதங்களாக அந்த மருத்துவமனைக்குள்ளேயே தேங்கி அழுகிக் கொண்டிருக்கும். அட கடவுளே, அது நோய் தொற்றுக்கு மிகப்பெரிய உறைவிடமா மாறிவிடுமே. அதை தவிர்க்கத்தான் இந்த ஏற்பாடு. அந்த 48 மணி நேர விதியை மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சீக்கிரமாக நிறைந்து சீக்கிரமாக அப்புறப்படுத்தக்கூடிய சிறிய பெட்டிகளை பயன்படுத்துகிறார்கள். இதுல அசஸஸ் எதை செக் பண்ணுவாங்க? மதிப்பீட்டாளர்கள் கழிவுகள் எப்போது எடுத்துச் செல்லப்பட்டன என்ற போக்குவரத்து பதிவேடுகளை, அதாவது டிரான்ஸ்போர்ட் லாக்ஸ கொண்டு இதை உறுதி செய்வார்கள். அருமே. ஒரு சிறிய பெட்டியின் அளவிற்கும் பின்னால் இப்படி ஒரு மாபெரும் அறிவியல் காரணம் இருப்பது உண்மையிலே வியப்பா இருக்கு. ஆமா, இந்த NQAS வழிகாட்டுதல்கள் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கணக்குல எடுத்துக்குது. இறுதியாக, இவ்வளவு பாதுகாப்பையும் மீறி ஒரு செவிலியருக்கோ தூய்மை பணியாளருக்கோ தவறுதலாக ஊசி குத்திவிட்டால் என்ன செய்வது என்பது பற்றியும் ஆதாரங்களில் விளக்கப்பட்டுள்ளது. இதை நீடில் ஸ்டிக் இன்ஜுரி அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப துரதிர்ஷ்டமான ஒரு நிகழ்வு, ஆனா நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஊசி குத்தியவுடன் சினிமாக்களில் காட்டுவது போல ரத்தத்தை உறிஞ்சக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், அது மிகவும் ஆபத்தான பழக்கம். உறிஞ்சும்போது வாய் வழியாக கிருமிகள் ரத்த ஓட்டத்தில் நேரடியாக கலக்க அதிக வாய்ப்புள்ளது. அப்போ காயம் ஏற்பட்டா என்னதான் செய்யணும்? அந்த காயத்தை போட்டு அழுத்தாமல் ஓடும் தண்ணீரில் சோப்பு போட்டு கழுவ வேண்டும். சிறிது ரத்தம் வெளியேற அனுமதிப்பது நல்லது. அது கிருமிகளை வெளியேற்றும். அதன் பிறகு PEP, அதாவது போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் எனப்படும் தடுப்பு மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமாம், இதுல காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கென ஒரு பொன்னான நேரம் உள்ளதாக படித்தேன். கோல்டன் அவர். HIV தொற்றை தவிர்க்க அதிகபட்சம் 2 மணி நேரத்துக்குள்ளும், ஹெப்படைட்டிஸ் B தொற்றை தவிர்க்க 24 மணி நேரத்துக்குள்ளும் இந்த சிகிச்சையை தொடங்க வேண்டும். கரெக்ட். இதை பற்றிய விழிப்புணர்வு ஒவ்வொரு சுகாதார பணியாளருக்கும் இருக்கிறதா என்பதை NQAS மதிப்பீட்டாளர்கள் நேர்காணல், அதாவது ஸ்டாஃப் இன்டர்வியூ மூலம் உறுதி செய்வார்கள். ஓ, நீங்க கவனித்திருப்பீர்கள், கண்காணிப்பு, பதிவேடுகள் மற்றும் நேர்காணல் என முக்கோண வடிவில் இந்த NQAS அமைப்பு நோய் தொற்று கட்டுப்பாட்டை உறுதி செய்கிறது. ஆமாம், அப்சர்வேஷன், ரெக்கார்ட்ஸ், அப்புறம் இன்டர்வியூ, இது மூணும் தான் அந்த மீன்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன். முழங்கையால் திறக்கும் குழாய்கள், காற்று கசிவு பரிசோதனைகள், ஆட்டோக்ளேவின் 15 பவுண்ட் அழுத்தம், ஒவ்வொரு கையுறையிலும் உள்ள பெயர்கள் மற்றும் 48 மணி நேர விதி என நாம் விவாதித்த அனைத்தும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளுக்கு எதிரான ஒரு பிரம்மாண்டமான தற்காப்பு நடனம். ரொம்ப அழகா சொல்லிங்க. இது ஏதோ சாதாரண விதிமுறைகள் அல்ல, மருத்துவமனைகளில் உங்களையும் என்னையும் பாதுகாக்கும் உண்மையான கண்ணுக்கு தெரியாத கவசம். சந்தேகமே இல்லாமல் நாம் கவனிக்கும் இந்த சிறிய விஷயங்கள்தான் ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த சுகாதாரத்தையும் பாதுகாப்பையும் தீர்மானிக்கின்றன. கண்டிப்பா. ஆரம்பத்தில் நாம் அந்த எக்ஸ்ரே இயந்திரத்தை பற்றி பேசினோம் அல்லவா? ஆமாம், உடைந்த எலும்பை காட்டுவது பற்றி பேசினோம். உடைந்த எலும்பை எக்ஸ்ரே எப்படி தெளிவா காட்டுதோ அதேபோல இன்று நாம் விவாதித்த தரநிலைகள் நோய் தொற்றுக்கு எதிரான பாதுகாப்பை நமக்கு தெளிவாக காட்டியுள்ளன. இறுதியாக உங்களிடம் நான் ஒரு புதிய சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க, அது என்ன சிந்தனை? தரமான சுகாதாரம் என்பது நாம் பார்க்காத விஷயங்களில் அடங்கியுள்ளது. அதாவது தடுக்கப்பட்ட நோய் தொற்றுகளில். எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு அல்லது ஸ்மார்ட் சென்சார்கள் மூலம் மனிதர்களின் கண்காணிப்பு இல்லாமலேயே கைகள் சுத்தமாக கழுவப்பட்டதா, 20 வினாடிகள் சோப்பு போடப்பட்டதா அல்லது குப்பைகள் சரியான வண்ணத்தொட்டில்தான் போடப்பட்டதா என்பதை தானியங்கி முறையில் கண்காணிக்க முடிந்தால். ஓஹோ, AI மூலம் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்றதா? ஆமாம், அது மருத்துவத்துறையில் எத்தகைய புரட்சியை ஏற்படுத்தும். அந்த கண்ணுக்கு தெரியாத கவசம் எவ்வளவு வலிமை அடையும். இதை சற்று சிந்தித்து பாருங்கள். அது உண்மையிலே பிழைகளே இல்லாத ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக இருக்கும். மனித தவறுகளே இல்லாத ஒரு காலகட்டம் அது. இந்த கேள்வியோட இன்றைய ஆழமான உரையாடலை நாம் நிறைவு செய்வோம். மருத்துவமனைக்கு நீங்க அடுத்த முறை போகும்போது இந்த கண்ணுக்கு தெரியாத கவசங்களை கண்டிப்பா கவனிப்பீங்கன்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம்.